Hello friends, welcome to Delicious Recipes. இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனியன் போண்டா. எங்கள் ஊர் டீ கடைகளில் இது உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. சின்ன வேரியேஷன்ஸோட ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக ஒரு 1.5 கப் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சோம்புனா எங்கள் ஊரில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அது டைஜஷன் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணுறோம். வாசனையாகவும் இருக்கும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருங்க. அப்போது இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா ஊறி உங்களுக்கு வெங்காயம் சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், அது புளியும் போது அதில் இருக்கிற தண்ணி சொட்டும். அந்த அளவுக்கு வெங்காயம் ஊறினா போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஊரில் செய்கிற போண்டா முழுவதுமாகவே மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் சுவைக்காக மைதா, அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு 3 சேர்க்க போகிறோம். இப்போ மைதா எல்லா வெங்காயம் ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் மைதா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 3/4 கப் மைதா நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது நார்மல் ஸ்டோர் பாட் இடியாப்ப மாவு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த அரிசி மாவை ஆட் பண்ணுறோம். இந்த மாவோட பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அப்படின்னா உள்ளே வேகாது. கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கணும் அந்த மாவு. ஆனால் எல்லா வெங்காயத்துலேயும் அந்த மாவு கோட்டாக இருக்கணும். இப்போது அந்த மாவு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் ஒரு கடாயில். நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை உருட்டி எடுத்து போட்டுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. அதை போண்டா மாவு எடுக்கும்போது கையில் தண்ணி தொட்டுட்டு அதை ஒரு பால் மாதிரி பிடிச்சி எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெங்காயம் வெட்டுறது அது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி நம்ம சட்டுன்னு பக்கோடா போடுற மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். டீ கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி பாருங்கள், அந்த கலரே சூப்பராக இருக்குல்ல. அந்த வெங்காயம் வெளியே கருகிடக்கூடாது. அதாவது நம்ம தீ ரொம்ப அதிகமாக வச்சோன்னா வெளியில் இருக்கிற வெங்காயம் கருகிரும், கசக்க ஆரம்பிக்கும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அது கருக விடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுக்கணும். பாருங்கள், இப்போ இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். 1 கப் டீ கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.